ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பார்த்தது ஜிப்ரீஷ் அவர் நீங்கள் ஒரு சாங் வந்து ஸோ அதில் வந்து நான் ஒரு சாங் இந்த சாங்குக்காக நான் ரொம்ப ஒரு இது பண்ணேன், ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த சாங் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை ஜிப்ரீஷ்லாம் பண்ணி இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த லெவலுக்கு நல்லா இருந்துச்சு இந்த சாங் அப்படின்றதுனா நீங்கள் எந்த சாங் ஜென்ரலாக இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் முன்னாடி ஏன் ஜிப்ரீஷ் போட்டேன்னு சொல்லிட்டு. நான் பட்ஜெட்லாம் கிடையாது, காசு கிடையாது. அந்த இடத்துல ஒரு வயலின் பிளேஸை போட்டு பீச்சிங் ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால அது பண்ண ஹிட்டாகவும் எல்லாருக்கும் இன்னும் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நான் கம்போஸ் பண்ணும் போதே வந்து வெறும் டியூன் கம்போஸ் பண்ணாமல் லிரிக்ஸ்க்கு தான் கம்போஸ் பண்ணுறது. ஸோ அதனால என்னமோ ஒரு மாதிரி ஃப்ளோவில் வந்துச்சுப்பா. இதுக்குமே நான் சிரமப்பட்டது. நாக்க புக்கை கம்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நான் எடுத்த டைம் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 8 minutes. கரிகால கால போடுறது வந்து மேபி ஒரு 10 minutes இவ்வளோதான். கம்போசிஷன் டியூன் கம்போஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆர்கனைசேஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் ஆகும். 10 நாள் டென்ஷன் ஆகும். மற்றபடி எல்லாமே பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸாக என்ஜாய் பண்ணி பண்ணதால நான் ஹையில் தான் இருக்கேன் எப்போவுமே. ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஸோ உங்கள் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எனக்கு வந்து என்னோட சாங் வந்து எல்லாமே ஈக்குவலாக தான் பிடிக்கும். வெளியே உள்ள சாங் தான் அதிகமாக வச்சு நான் கேட்பேன். இளையராஜா சாரோட கம்போசிஷன்ல வந்து தாய் மூங்காங்குடிங்கிற படத்துல வந்து ஜர்னிங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி தினைக்கும் காலையில கிளம்பும் போது ஒரு 10 நிமிஷம் கேட்டு போனீங்கன்னா அந்த நாளே ரொம்ப அமைதியா இருக்கும் ஒரு பாட்டு. அப்புறம் ஒரு மியூசிக் வந்து இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை மாத்துமா, டல்லாக்கி விடுமா அப்படின்ற அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய பாட்டு வந்து அதே சாரோட அரசாங்க கம்போசிஷன்ல சின்ன புறா ஒன்று ஒரு பாட்டு கேட்டுக்க மாட்டேன். ரொம்ப சின்ன பையன். இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க வேணா பாட்டு கேட்டு பார்த்தாங்க. அந்த பாட்டை நான் கேட்டால் அழுவேன், ரொம்ப டல்லாகிடுவேன், ஒரு மாதிரி மனசுல திருக்கி விட்டுருவோம் அந்த பாட்டு. ஸோ அதுதான் எனக்கு அடிக்கடி நான் வந்து என் மியூசிக் கேட்டுட்டு இருப்பேன். கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொன்னால் அவங்க நம்ம கான்செப்ட்ல பாடுறதும் சரி. மற்றபடி வாய்ப்பு இருந்தால் ராவி சார் பாடுறத கேட்பேன். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.